வணக்கம் மயூரி டிவி நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம அற்புத ஆலயங்கள் ஷோவில் எந்த கோயிலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலியில் ஒரு கோயில் இருக்குது. ஃபேமஸான கோயில். நம்ம இதுக்கு முன்னாடி ரொம்பவே ஃபேமஸாக இருந்த கோயில், திரும்ப இப்போவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கோயிலை தான் நம்ம பற்றி பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னக்குட்டி ஒரு சின்ன கதை சொல்லியே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில் தமிழ் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக உள்ள இடம் திருநெல்வேலி தான். அதே மாதிரி யூஎஸ்லேருந்து வந்த ஒரு லேடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் யூஎஸ் கலாச்சாரத்தை விட்டு நான் திருநெல்வேலி கலாச்சாரம், அதாவது தமிழ் கலாச்சாரத்துக்கு நான் மாற போகிறேன் அப்படின்னு நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்த ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னும் இப்போ தமிழ் கலாச்சாரத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெளிநாட்டு கலாச்சாரத்தை விட்டு தமிழ் கலாச்சாரத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம நாட்டு பெண்கள் அந்தளவுக்கு பேர் வாங்கின பெண்கள் தான் எப்போவுமே. இன்றைக்கி நேற்று இல்லை, காலங்காலமாகவே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அதே மாதிரியான ஒரு பெண் தான். அவங்க எப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததை தாண்டி இப்போ நல்ல நிலமையில் வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கான காரணம் அவங்க முழுமையாக தெய்வத்தை வணங்கின காரணம் தான். அந்த தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறதான தெய்வத்தை வணங்குறதுக்கான ஒரு வழியும் இருந்துச்சு. அந்த பெண் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்கள பற்றினது தான். அதாவது சிங்கப்பெண்ணுங்கிறது நம்ம படத்தில் பார்த்தது தான். இப்போ நம்ம நேர்லேயே அவங்கள பார்க்க போகிறோம். வாங்க கோயிலில் போய் நம்ம பார்க்கலாம் என்னங்கிறத. அவங்ககிட்ட பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்க்கா. வணக்கம். என்னோடய பேர் பிச்சம்மாள். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த திருநெல்வேலி டவுனில் தான் பிறந்து வளர்ந்தது. எனக்கு திருமணமானது ஆறுமுகமங்கலம் ஐகோர்ட் மகாராஜா கோவில் பூசாரியோட பையனுக்கு தான் எனக்கு திருமணமானது. கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் வரைக்கும் எனக்கு குழந்தை கிடையாது. இந்த 2 வருஷமும் சாமிக்கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்டு தான் எனக்கு ஆம்பளை பிள்ளை குழந்தை பிறந்தது. எனக்கு என் பிள்ளைக்கு 2 வயசு, என் குழந்தை பிறந்து ஒரு 2 வயசில் எனக்கும் என் கணவருக்கும் இடையில ஒரு மனஸ்தாபத்தால் நான் அவரை விட்டு வீட்டில் சண்டை போட்டு அவரை விட்டு பிரிஞ்சு அவங்க என்னை வெளியே அனுப்புகிறாங்க. என்னை வேண்டான்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. அந்த வெளியே அனுப்பும்போது அவங்களோட வெளியே அனுப்புறதோட காரணம் என் பையனை வச்சு தான் சொன்னாங்க. அந்த காரணம் என்னால் அதை ஜீரணிக்க முடியாத விஷயமா இருந்தது. அதனால் அந்த சாமி ஆறுமுகமங்கலம் ஐகோர்ட் மகாராஜா வேம்படி சொல்லமாட சுவாமி சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட உண்மையான தெய்வம். அவர்கிட்ட யாருமே தப்ப முடியாது. அந்த தெய்வத்துக்கிட்ட யாருமே தப்ப முடியாது. எதுக்காக அப்படின்னா அவர்
சாதாரண மனுஷங்களாக வச்ச தெய்வமாக கோவில் கிடையாது. இது அவராகவே வந்து நிலையம் வாங்கி வேம்படி சொல்லமாட சுவாமி அவரே வந்து நிலையம் வாங்கி உட்கார்ந்த இடம் தான் ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா கோவில். அதாவது வேம்படி சொல்லமாட சுவாமி தான் கோவில் பேர். ஆனால் அவர் ஹைகோர்ட்டில் போய் சாட்சி சொன்னதுனால அவருக்கு ஹைகோர்ட் மகாராஜாங்கிற பேர். அதாவது தப்பு பண்ணவங்க யாருமே வந்து அவர் விஷயத்தில் வந்து தப்பிக்கவே முடியாது. அதுக்கு உண்டான தண்டனை அவரே வந்து கொடுத்துருவார். அதுதான் அவரோட ரொம்ப ரொம்ப பலன், அவரோட இது பவர்ஃபுல். அவரோட பவர் அதுதான். அதனால் அவரை பற்றி தெரியாத மக்கள் கிடையாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். நான் என்னோடய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். அதாவது என்ன அப்படின்னா, அவர் என்னை வந்து காரணம் வந்து ஜீரணிக்க முடியாத விஷயமா இருந்ததுனால அந்த சாமிக்கிட்ட நான் வரும்போது நல்ல மழை, என்னை வீட்டை விட்டு அவங்க வெளியே அனுப்புகிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறாங்க. நல்ல மழை. அந்த மலையிலேயே நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேர் மட்டும்தான். என் பையனையும் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே நான் மலையில் வரும்போது அந்த எங்கள் சாமி கோயில்கிட்ட வரையில் நான் சொல்லிட்டு வந்த விஷயம் என்னென்னா, அவங்க சொன்ன காரணம் வந்து தப்பான காரணம், ஜீரணிக்க முடியாத விஷயம். அதனால் இந்த காரணத்துக்கு வந்து அது என் பையனை வச்சு சொல்லும்போது அது ரொம்ப எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க விட முடியாது. அதுவும் அந்த கோவில் பூசாரிங்கிற முறையில் ஒரு பக்திக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோ பேர் இதுதான் காரணம்னு கொண்டுட்டு வந்தாங்க. இந்த காரணத்தை கொண்டு வந்ததுனால அந்த கோயிலில் போய் இருந்து நான் சத்தியம் பண்ணேன். நீங்கள் இருக்கிற தெய்வம் உண்மையாக இருந்ததுன்னா, நீ ஹைகோர்ட் மகாராஜான்னு பேர் வாங்கினது உண்மையாக இருந்ததுன்னா, நீ சத்தியத்தோட தெய்வங்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, இதே என் பிள்ளை வந்து இந்த கோயில் பூசாரிக்கு பிறந்த பிள்ளை தான்ங்கிறத நிரூபிக்கணும். ரெண்டாவது வந்து அதை வந்து நீங்கள் நிரூபிக்கிறதும் வந்து எனக்கு வந்து நீங்களே வந்து தான் நிரூபிக்கணும். இது நீங்கள் எனக்கு மனசுக்குள்ளே என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தது. இங்கே வந்து இருந்தேன். அப்புறம் நாங்கள் டிவோர்ஸ்க்கு வந்து அந்த விவரம்லாம் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்போ. அதனால் விவரம் தெரியாத வயசில் இருந்ததுனால அவர்கிட்ட நாங்கள் போய் கேட்டு பார்த்தோம். எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் போய் பார்த்தோம். அவங்க வந்து என்னை சேர்த்துக்கிட முடியாதுன்ட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அவராக வந்துடுவாருன்னு 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. அப்போ எனக்கு அப்போவுமே 4 வருஷம் கழிஞ்சுமே எனக்கு வந்து வயசு 20 வயசு தான் ஆணுச்சு. அதனால் 20 வயசு எங்கள் அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிக்க முடியாமல் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னதுனால என்ன பண்ணுறதுன்னு இருந்தாங்க. ரெண்டாவது அவங்க குடும்பம் பூசாரி குடும்பங்கிறனால ரொம்ப எங்களால் மோதவும் முடியல. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவர் வந்து இந்த இடப்பட்ட நாள்லேயே அவர் இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டாரு. என்கிட்ட டிவோர்ஸ் வாங்காமலே அவர் கல்யாணம் முடிச்சிட்டாரு. திரும்ப அப்புறம் நான் வந்து இதை அவர்கிட்ட போய் இதை மன்றாட வேண்டாம் அப்படின்ட்டு நானும் சின்ன பிள்ளைங்கிறனால எங்கள் வீட்டில் வந்து மறுமணம் எனக்கும் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கையிலேயே என் பையனுக்கு வந்து 3 வயசுல இருந்தே அருள் வரும், சாமியோட அருள் வரும். 3 வயசுலேருந்தே அருவாள் வச்சுலாம் ஆடுவான். அப்போலாம் வந்து சின்ன வயசுல இப்படி இருந்ததுனால திருநீர் பூசி அப்படியே சமாதானமாக வச்சுட்டே இருந்தோம். அப்புறம் அவன் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவனுக்கு நல்ல அருள் வந்து நான் வந்து வேம்படி சொடல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் பையன். அப்பவும் சின்ன வயசாக இருக்கிறதுனால அதை ஒரு கோயிலில் போய் கேட்டு அப்படியே அவனை அமைதியாக வச்சுட்டோம். அதுக்கு அடுத்து எனக்கு கொஞ்சம் வருஷத்தில் எனக்கு சாமி வந்துச்சு. அருள் வரும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து எங்கள் குலதெய்வம் அம்மன் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அப்படி நினச்சிக்கிட்டே அது கொஞ்ச நாள் அப்படி போய்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு கோவிலில் எங்கள் தெரு கோயிலில் கொடை நடத்தும் போது தான் எனக்கு தெரிஞ்சது வந்து பேச்சாத்தா அப்படி வந்து மயான பேச்சு வந்திருக்கேன், ஆறுமுகமங்கலத்துலேருந்து வந்திருக்கேன்னு ரொம்ப ஆங்காரமாக வந்து சொன்னாங்க. சொல்லும்போது தான் எனக்கே புரிஞ்சுது, நம்ம அவங்கள விட்டு தள்ளி வந்திருக்கோம், ஆனாலும் அங்கே உள்ள தெய்வம் நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னு அப்போ எனக்கு புரிஞ்சுது. அப்பவும் அப்படியே அமைதியாக அது இருந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த இதே போய்கிட்டே இருந்துச்சு. திரும்ப கனவுல சாமி வந்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை வந்து எதுவுமே அதை சரி பண்ணலை. ஏன்னா நம்ம எப்படி அங்கே இனிமேல் போக முடியும், நம்ம வாழ்க்கை இங்கேயே ஆயிடுச்சு, இப்படியே இருப்போம் அப்படின்னு தான் இருந்தோம். அப்புறம் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இதே மாதிரி தான், அவங்க சிவசொடலமாட சாமின்னு வச்சுருக்காங்க. அவங்க பேர் லதா. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் சாமி கும்பிட்றதுக்காக சும்மா அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து சாமி முன்னாடி நிற்கும்போது எனக்கு அருள் வந்துச்சு. அருள் வந்தப்புறம் என்ன சொன்னாப்புலன்னா, பேச்சாத்தா என்ன சொன்னாங்கன்னா, இந்த எங்கள் எல்லையில் கோயிலில் நான் வந்து இந்த எல்லையில் வந்து உட்கார போகிறேன், இவ வீட்டில் வந்து இருக்க போகிறேன், இவ வந்து இன்னும் ஒரு 90 நாளுக்குள்ளே எனக்கு வந்து வீடு கட்டி எனக்கும் அதில் ஒரு இடமும் தருவா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சொன்னாங்க, அருள் வாக்கு சொன்னாங்க. அப்போவும்
எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்தளவுக்கு வீடு கட்டுற அளவுக்குலாம் சக்தி கிடையாது எனக்கு. இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நான் அமைதியாக வந்தாச்சு. வந்து கொஞ்ச நாளில் ஒரு 10-15 நாளுக்குள்ளேயே எனக்கு அதுக்குண்டான பணம் வந்து எனக்கு ஒரு லோன் மூலமாக எல்லோரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிசயம் தான். இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது அப்போ. அதில் தான் நான் அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரியே தான் இந்த வீடை கட்டி முடித்தது. முடிக்கும் போதே இந்த இடத்துல தான் நான் இருக்க போகிறேன்னு சொல்லி ஒரு சின்னதாக அந்த இடத்தையும் எனக்கு காட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரியே அவங்களுக்கு தனியாக ஒரு பூஜை ரூமும் கட்டணும். கட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து கனவுல பேச்சம்மான் வந்து கனவுல வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னா, என் கனவுல வந்து நான் வந்து சங்குமுக தீர்த்தக்கரையிலேருந்து தான் நான் இங்கே வரப்போகிறேன். நீ சாதாரணமாக என்னை வந்து வைக்கணும்னு நினைக்காத. அதாவது என்ன அப்படின்னா, நான் அந்த அவங்க லதாங்கிறவங்க வீட்டில் வந்து அவங்கக்கிட்ட நான் சொல்லும்போது அவங்க வந்து கும்பம் ஏற்றி வை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு ராத்திரியே வந்து பேச்சாத்தா என் கனவுல வந்து எனக்கு கும்பத்துலலாம் ஏற்றுனா எனக்கு பிடிக்காது. நான் சங்குமுக நதிக்கரையிலேருந்து உன் கூடையே வந்து நான் இங்கே வந்து உட்கார போகிறேன். வந்து நாங்கள் வந்து வந்திருக்கிறது இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கோம். சாதாரண விஷயம் கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை 21 நாள் அந்த கனவுலேயே அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, 21 நாள் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்க சொன்னாங்க. இந்த 21 நாள் விரதம் இருக்கும்போது 21வது நாள் வந்து சங்குமுக தீர்த்தக்கரைக்கு போய் தீர்த்தம் எடுக்க போகும்போது அதுக்கு முதல் நாள் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்து உனக்கு பூஜை அதாவது ஒரு பொருள் தருவாங்க, அதை வாங்கி கொண்டு வந்து அப்படியே என்னைய வச்சுரு, நான் அதில் தான் வந்து உட்காருவேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த சங்குமுக தீர்த்தக்கரைக்கு வந்து அமாவாசை தூரம் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போது நாங்கள் போனது அமாவாசைக்கு மறுநாள். எனக்கு வந்து அந்த தீர்த்தக்கரைக்கு நான் முன்ன பின்ன போனதே கிடையாது, எதுவுமே தெரியாது. ஆனால் கனவுல காட்டி கொடுத்ததுபடி அந்த இடத்த பார்த்து போயிட்டோம். அங்கே போய் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 பேர் ஒத்தையில் போகிறீங்க, நீங்கள் போகிறது வந்து உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் தனியாக போங்க, இல்லைன்னா உங்களால் போக முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன், விரதத்தின் அடிப்படையில் அதே பேச்சாதான் இந்த சொல்லமாட்ட சாமி ஒரு பவரில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் போகிறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட வழி கேட்டால் அவங்களும் வழி சொன்னாங்க. போகணுன்னா 3 ஆறு கடந்து தான் போகணும். முதல் ஆறுலாம் வந்து நல்ல ஆழம். முதல் ஆறு ஓரளவு ஆழம் இருந்துச்சு. 2வது ஆறு கழுத்தளவு தண்ணி இருந்தது. 3வது ஆறு எங்களே முக்கிடுச்சு. அதனால் அதையும் தாண்டி தான் போனது. போய் ஒரு 3-4 கிலோமீட்டர் நடக்கிற தூரம் தான். கடற்கரை மணல் பகுதியில் தான் நடந்து போனோம். போய்கிட்டே இருக்கும். ஆள் நடமாட்டமே கிடையாது. யாருமே அந்த இடத்துல வர முடியாது. ஏன்னா சுற்றி கடற்கரை தான், அவ்வளவுமே காடு, ஃபுல் காடு. அந்த இடத்துல மனுஷங்க நிற்கிறது இடமே கிடையாது. இப்போ வயக்கரையோ எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக கடற்கரை தான். அந்த சங்குமுக தீர்த்தக்கரைக்கு போனவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும். சாதாரண கிழமையில யாருமே போக மாட்டாங்க, போனவங்களுக்கு அந்த விவரம் தெரியும். அப்படி போகும்போது ஆள் யார் இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். யாருமே வரவே இல்லை. ஒருத்தருமே வரலையே, என்னாச்சின்னு தெரிய அப்படின்னு குழப்பத்திலே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு எப்படி ஒரு 100 அடி தூரம் இருக்கும், ஒருத்தர் வந்து நல்ல வளர்த்தியாக வந்தார். அதுவும் எப்படின்னா கையில் கலப்பையோடு வந்தார். அப்போ அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஆனால் கலப்பையோடு வந்தார். பார்க்கும்போது அங்கேருந்து வர்றவர் பார்த்த உடனே என் கூட வந்தவங்களுக்கு வந்து ஒரே அதிசயம். அது வரைக்கும் என்ன நம்பவே இல்லை. அவங்க ஏதோ கூப்பிட்டா வந்தாங்கன்னு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்த உடனே ரொம்ப அதிசயமாக ஆயிடுச்சு. அவர் பக்கத்தில் வந்தார். வந்துட்டு தீர்த்தம் எடுக்க போகிறீங்களான்னு கேட்டார். இந்த கடலில் போய் குளிச்சுட்டு வாமான்னு சொன்னார். குளிச்சுட்டு வரதுக்குள்ளே அந்த ஒரு விநாயகர் கோயில் எனக்கு கண்ணில் காட்டுனுச்சு. அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். அவரே தான் கூட்டிகிட்டும் போனார். அந்த தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு விநாயகர் கோயிலை பார்க்க வந்தோம். அவர் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, சூடம் பற்றி எதுவுமே கிடையாது. மணற்கரை பகுதியில் அவர் வந்தார். அவராகவே சூடத்தை எப்படி எடுத்தாருன்னு தெரியாது, பொறுத்துனார். திரும்ப அவர் ஒரு சுற்றி வரும்போது ஒரு பெரிய பையன் அவரே என் கையில் கொண்டு வந்து கொடுத்தாரு. இது வந்து சத்தியமான உண்மை, சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையாக நடந்த கதை இது வந்து அதாவது விளம்பரத்துக்காகவோ இதுக்காகவோ சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. இது உண்மையாகவே நடந்த கதை. இந்த தெய்வம் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைங்கிறது உண்மையோ அதே மாதிரி நான் சொல்கிற இந்த விஷயமும் உண்மை. அப்போ அவர் வந்து அந்த பையில் உள்ளதை கையில் கொடுக்கவும் அப்படியே நான் தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு அந்த பையில் உள்ள பொருளையும் எடுத்துகிட்டு வேகமாக நடந்து வந்தோம். என் கூட வந்தவங்க திரும்பி பார்த்தாங்க, அவரை காணலை. அவர் எங்கே இருந்தாருன்னே தெரில, அவரை காணலை. நாங்கள் அப்படியே விறுவிறுன்னு வேகமாக வந்தாச்சு. வந்து கடைசியில் எங்கேயுமே நிப்பாட்டாமல் பைக்லேயே வந்து இங்கே வந்து அந்த பொருளை வச்சு அது கூட வந்து வெறும் அந்த தீர்த்த தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து தான் சாமியை பூடமாக ஆக்கணும். அந்த பூடத்தில் வந்தது தான் இங்கே உள்ள அம்மா பேச்சியம்மன். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு பேச்சியம்மன் உருவாக்கி நாங்கள் பூஜை பண்ணின அன்னைக்கு ராத்திரி வந்து கனவுல வந்தாங்க. திரும்பவும் கனவுல வந்தாங்க.
கனவுல வந்து பேச்சியம்மன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதே நேராக இதுக்கு இந்த மறு வருஷம் வந்து என் பிள்ளை வருவான். என் பிள்ளை வந்து இதே ஆறுமுகமங்கலத்து பிடிமண்ணோட தான் வருவான். சாதாரணமாக வரமாட்டான். ஆறுமுகமங்கலம் பிடிமண்ணோட தான் என் பையன் வருவான். வந்து இங்கே வந்து நிலையம் வாங்கி உட்காருவான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கு ஆறுமுகமங்கலம் பிடிமண்ணெல்லாம் வந்து அங்கே உள்ள பூவே எடுத்துகிட்டு வர முடியாது. பூ கூட தரமாட்டாங்க, வாங்க முடியாது. எனக்கு அது இது எப்படி சாத்தியம்னு தெரியல. நான் இருந்தாச்சு. அப்படியே ஒரு வருஷமும் கடந்து போனது. அந்த ஒரு வருஷம் ஆகிற சமயத்தில் வந்து திரும்ப சாமி கனவுல வந்தாங்க. கனவுல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 48 நாள் பச்சை காய்கறியும் பச்சை தண்ணியும் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்க சொன்னாங்க. ஆகாரமே சாப்பிடாம விரதம் இருக்க சொன்னாங்க. 48 நாள். 48வது நாள் வந்து நீயே என் எல்லைக்கு போக, உனக்கு வேண்டியது கிடைக்கும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. நானும் 48 நாள் ஆனால் 48 நாள் அவங்க அம்மா சொன்ன மறுநாள் இருந்தே நான் விரதம் எடுக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து 48 நாள் சாப்பிடாம விரதம் இருந்து 48வது நாளுக்கு முன்னாடி எனக்கு அதே மாதிரி கனவுல வந்தாங்க. வந்து இப்படி நீ என் எல்லைக்கு போ, என் பிள்ளைகிட்ட நீ என்ன கேட்குறியோ நான் என்ன சொல்லணும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து முடிச்சிட்டாங்க. திரும்ப நான் போகும்போது என்னென்னா, கோவில் கொடை அங்கே ஆறுமுகமங்கலத்து கோவில் கொடை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கொடையை அப்போ தான் நான் போகிறேன். அப்போ எனக்கு வந்து என்னென்னா வந்து நான் கல்யாணம் முடிஞ்சு நான் பார்த்த கூட எங்கள் மாமனார் இருக்கும்போது பார்த்தது ஒரே ஒரு கொடை தான். அதுவுமே என்னை முழுசாலாம் அந்த கொடையெல்லாம் என்னை பார்க்க விட மாட்டாங்க. திருநீர் பூசிட்டு உடனே நாங்கள் வீட்டுக்கு வந்துடணும். அதனால் அந்த கொடையை நான் பார்த்ததே கிடையாது. நான் இப்போ நான் அத்தனை வருஷம் கழித்து கிட்டத்தட்ட என் பிள்ளைக்கு 10 வயசு ஆயிடுச்சு. 11 வயசு ஆயிட்டு. ஒரு 11-12 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த கொடையை பார்க்க போகிறேன். பார்க்க போகையில் தான் பார்க்குறேன். அங்கே உள்ள கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே எனக்கு தன்னை மிஞ்சி ஒரு இதாகிடுச்சு, கஷ்டமாயிட்டு. நம்ம இப்படி ஒரு பூசாரி இடத்துல இருந்துட்டு தெய்வத்தோட இடத்துல தெய்வத்துக்கு பணிவிட செய்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே, நம்மளை எதுக்காக இந்த நிலைமை எனக்கு கொடுத்தாங்க சாமி, இதுக்கு வந்து ஒரு இந்த 5 வருஷம் வாழ்க்கை எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமேங்கிற வேதனை வந்து எனக்கு ரொம்ப இருக்க போய் நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஒரே அழுகை தான். என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. அது இப்போ வரைக்கும் அந்த வேதனை எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு பதில் வந்து இன்னும் என் சாமி இன்னும் சொல்லலை. ஏன்னா என் கதையை கேட்டிங்கன்னா வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து தப்பே பண்ணாமல் தண்டனையை அனுபவிச்சுட்ருக்கேன் நான். அதனால் என் மேலே தப்பு இருந்திருந்தால் கூட அது வந்து எனக்கு மனசு அறிடும். அந்த தப்பே இல்லாமல் தண்டனை, தப்பே இல்லாமல்னா வந்து எப்படி அப்படின்னா அந்த கடவுளுக்கு தெரியும் என் மேலே தப்பு இல்லைங்கிறது அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த வேதனை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கோயிலை சுற்றி கும்பிட்றதுக்காக போகும்போது என் கணவரோட தம்பி வந்து என்கிட்ட பேசினார். பேசி இப்படி நான் ரொம்ப அழுது முகம்லாம் வீங்கி போயிருக்கோம். அவர் வந்து ரொம்ப வருத்தப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்களாகவே வம்பாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி முடித்தார். நான் அவர்கிட்ட வந்து ஒன்றுமே பேசலை. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள், எனக்கு வந்து கோயில் உள்ள பிடிமண் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவுமே பேசவே இல்லை. எங்கே அவர் பேசுவாருங்க. ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போகும்போது என் கையில் திருநீர் கூட தரமாட்டாங்க. நான் திருநீர் கேட்கும்போது என் கையில் திருநீர் நான் நிறைய டைம் வந்து சாமி கும்பிட போயிட்டு உடனே வந்துடுவேன். அப்போ போகும்போது என் கையில் திருநீர் கூட தரமாட்டாங்க. நான் பக்கத்துலேருந்து திண்டில் தான் எடுக்கணும். அந்தளவு என் மேலே கோவமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து எப்படி பிடிமண் தர முடியும் என்கிட்ட? முன்ன பின்ன அவங்க அந்தளவு ரொம்ப பக்கன்னா நல்ல பேசுகிறது மனசில் வந்து அவங்களுக்கு வந்து என்னை பற்றின சிந்தனை, என் பிள்ளை பற்றின சிந்தனை வந்து அவங்க குடும்பத்தில் யாருக்குமே கிடையாது. இப்படி பையன் வெளியில் போயிருக்கான், அப்படி இந்த பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் நம்ம அம்மா அப்பா பார்த்து கட்டிட்டு வந்த பொண்ணு இப்படி அந்த மாதிரி சிந்தனை யாருக்குமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நமக்கு தரக்கூடியது எப்படி தரப்போகிறாங்கங்கிற ஒரே குழப்பம்தான் இருந்தது. அதில் வந்து அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. நேராக போனார், கோயிலுக்கு மேலே போனார். அப்போ கோயில் கூட நடந்த புதுசுனால அந்த சாமிக்குள்ளே கோயில் கொடைக்கு நாங்கள் எல்லாத்தையுமே எடுப்போம். சாமிக்குள்ளே மேலே சாத்தி இருக்கிற இதை ஃபுல்லாக மண்ணை ஃபுல்லாக வெளியில் எடுப்போம். அந்த வெளியில் எடுத்துகிற மண்ணை ஃபுல்லாக மூடையாகவே கட்டி சாமிக்கு பின்னாடியே வச்சுருந்தது தான். அந்த மூடையை அப்படியே தூக்கி என் கையில் கொடுத்தாரு. கொடுக்கும்போது அவர் கொடுக்கல, என்கிட்ட கையில் கொண்டு வந்து கொடுத்தது வந்து இன்னொருத்தர். அதே மாதிரி அந்த கையில் கொடுத்தவர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து திரும்ப பார்க்கல, அவரையே காணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த ஆளை நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படி கொண்டுட்டு வந்து வச்சு அந்த ஐயாவோட பிடிமண்ணோடு கொண்டுட்டு வந்து கட்டினது தான் நம்ம வேம்படி சொல்லமாட சுவாமி. இப்படி தான் முதல்ல வந்தது பேச்சியம்மனும் சொல்லமாட சாமி இங்கே வந்து இருந்தாங்க. பூஜை ரூமில் தான் இருந்தாங்க. இதுதான் முதல்ல நான் வச்சுருந்த சாமி இதுதான்.
அப்போது அப்படி அருள்வாக்கு எல்லாத்துக்குமே அருள்வாக்கு சொல்லி சொல்லி கூட்டம் நல்லா வர ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கையில் கூட்டம் அதிகமாக இருந்தது. இப்போ வந்து இந்த டைமிங்லாம் கூட்டம் ரொம்ப குறைவு தான். ஆனால் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப கூட்டம் அதிகம், டோக்கன் போடுற அளவு இருந்தது, வாசல் வரைக்கும் இருப்பாங்க. அப்போ இவ்வளோ கூட்டம் வரும்போது இந்த இடம் காணாது, ரொம்ப சின்ன இடமா இருக்குது, இந்த இடம் காணாது, அதனால் இதை வந்து நம்ம கோயிலாகவே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட உத்தரவு கேட்டேன். உத்தரவு கேட்கும்போது சாமி என்ன சொன்னாங்கன்னா, இப்படி இந்த இடத்துலையே என்னை பூடமாகவே உருவாக்கு, நான் இந்த இடத்துல பூடமாகவே உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்தே வெளியில் நான் இறங்க முடியும், இல்லைன்னா இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விரதம் வந்து இங்கேருந்து பூடமாக உருவாக்கும் போது உள்ள விரதம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் 90 நாள் வரைக்கும் இருந்தேன். ஏன்னா இது பூடமாகவே நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் விரதம் இருக்க சொன்னாங்க. 90 நாள் நானாகவே இருந்தேன். அது வந்து எனக்கு கனவுலலாம் ஒன்றுமே சொல்லலை. முதல்ல வந்து கனவுல சொன்னாங்க. அதுக்கு அடுத்து வந்து உருவாக்குன்னு சொல்லிட்டு மட்டும் விட்டாங்க. ஆனால் விரதம் இருந்தது நான் 90 நாள் வரைக்கும் நான் தான் விரதம் இருந்தேன். விரதம் இருந்து பூடமாகவே நாங்களாகவே கட்டினோம், யாரையுமே கட்டுறதுக்கு விடலை. ஒரே ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து வேல் குத்துவாங்க, முருகருக்கெலாம் வேல் குத்துவாங்க, மணின்னு பேர். அந்த அண்ணனும் என் பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து தான் கட்டணும், அந்த பூடமாக கட்டினது. அப்படி வந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குற ஹைகோர்ட் மகாராஜா, திருநெல்வேலி டவுன் ஹைகோர்ட் மகாராஜா. இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. இது வந்து எதுக்காக சாமி வந்தாங்க அப்படின்னா, அது மட்டும் இதுதான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதாவது ஒரு காரணம். இதில் நான் வந்து இதை வந்து தேடிக்கிட்டே இருக்கேன். இன்னும் அந்த தேடலுக்கு வந்து இந்த சாமி இன்னும் பதில் எனக்கு இன்னும் தரலை. அது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த வாரிசுங்கிறது வந்து அங்கே வந்து கோயிலில் வந்து எப்படின்னா, சாமி முதல்ல வரும்போது அவங்க தாத்தா காலத்தில், எங்கள் மாமனாருக்கு அப்பா காலத்தில் வந்து தலைப்பிள்ளை மட்டும்தான் பூசை வைக்கணும், தலைப்பிள்ளை தான் கோயில் வாரிசாகணும்னு சத்தியம் வாங்கியிருந்தாங்க. அதுபடி தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து நடைமுறைகள் வந்து மாறி இருக்கு. அது வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அது வந்து எதனால் மாறி இருக்குங்கிறது சாமிக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்படி ஆனால் சத்திய வாக்கு வாங்கினது எதுக்காகனா, முதல் தலைப்பிள்ளை தான் பூஜை வைக்கணும் அப்படிங்கிறது படி தான். அதில் வந்து இதுலேயும் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அது வந்து நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியாத விஷயங்கள். அதாவது இது வந்து எதுக்காக அப்படின்னா, இது நிறைய எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இதை முழுசாக சொல்ல முடியாது. அதையுமே வந்து அதுவும் சொன்னால் அப்படின்னா அந்த சாமியோட பவர் இன்னும் அதிகமாக தான் தெரிய வரும். எதுக்காகனா, அவங்க வந்து குழந்தை தலைப்பிள்ளை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம சாமி வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கங்கிறத 2-3 விஷயங்கள் ஆதாரபூர்வமாகவே இருக்குது. அதில் அப்போ அந்த தலைப்பிள்ளைக்கு தான் வாரிசு அப்படிங்கும்போது என் பையன் தான் வாரிசு. அப்போ அந்த வாரிசுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது காரணமே அதுதான். அப்போ அந்த வாரிசுக்காக தான் இங்கே சாமி வந்து இருக்கார். அப்போது இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, என் பையனுக்கு இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அவர் வந்து பேசுகிறதே கிடையாது, வீட்டுக்கார் வந்து பேசுகிறதே கிடையாது. அப்போ பேசாமலே இருக்கும்போது எப்படி இடையில வந்து என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு 2 ஆம்பளை பையங்க, 2வது மனைவிக்கு பிறந்த 2 ஆம்பளை பையங்க இருந்தாங்க. அப்போது நம்ம வந்து இப்படியே இருந்துகிட்டே இருந்தோம், சரி வராது அப்படிங்கிறதுனால கோர்ட்டில் கேஸ் போட்டோம். கோர்ட்டில் அதுவுமே சாமி தான் சொன்னாங்க. கேஸ் போடுறதுக்குமே அருள்வாக்கில் தான் வந்து கோர்ட்டில் கேஸ் போடு அப்படின்னாங்க. கேஸ் போட்டோம். கேஸ் போடையில் ஒரே குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து பிள்ளைன்னு ஒத்துக்கிடுவாரா, ஏன்னா வெளியே அனுப்பும்போதே இப்படி தான் வெளியே அனுப்புனார். அவரோட 2வது மனைவி வந்து என்ன சொல்லி கொடுக்க போகிறாங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட பணபலம் அதிகமாக இருந்தது, நம்மக்கிட்ட பணபலம் கிடையாது. நம்மகிட்ட தெய்வபலம் மட்டும்தான், தெய்வத்தை மட்டும்தான் நம்பி இறங்குறது. அப்போ அவர் வந்து துணிச்சலாக நீ போய் கேஸ் போடுன்னாங்க. கேஸ் போட்டோம். அவர் நிறைய குழப்பம் இருந்துச்சு. அந்த குழப்பத்தெல்லாம் சாமிக்கிட்ட கேட்கும்போது அவன் வருவான், பிள்ளை தான் ஒத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சாமி சொன்னாங்க. அதே மாதிரி அவர் கோர்ட்டில் வந்து என் பிள்ளை தான் சொல்லி ஒத்துக்கிட்டார். இதுவே எனக்கு வந்து ஒரு சாமியே சொல்லி கேஸ் போட்டது. அதே மாதிரி அவரும் இந்த ஒரு விஷயமும் சாமியால் நடந்தது. அவர் சொன்ன மாதிரியே தான். இதெல்லாம் எனக்கு வந்து இப்போது இத்தனை வயசில் அவர் வந்து பிள்ளையை ஏற்றுக்கிடுவார் அப்படிங்கிற சொன்ன மாதிரியே அவனுக்கு கரெக்டாக 14-15 வயசில் அவர் வந்து என் பிள்ளை தான் ஒத்துக்கிட்டார். கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னே ஒத்துக்கிட்டார். அந்த ஒத்துக்கிட்ட விஷயமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டிலேருந்து முதல்ல சேர்த்துக்கிற மாதிரி பேசுனாங்க. அப்புறம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இதுவும் என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, என் பிள்ளை வந்து கண்டிப்பான முறையில் அவங்க குடும்பத்து வாரிசு அப்படிங்கிறத இன்னும் எங்கள் சாமி நிரூபிப்பார். இது நடக்க போகிற காலங்கள் தான் பதில் சொல்லும். அதான்
அதுக்காக தான் இங்கே வந்து சாமி இருக்காங்க. இன்னும் எங்கள் இந்த சாமி வந்து எப்படி அதை அதை நிரூபிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இனி நடக்க போகிற காலங்கள் பதில் சொல்லும். அதாவது அக்கா, இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் பல நடந்திருக்கு. இந்த கோயில் வந்து எந்த வருஷத்தில் வந்துச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கோயில் இங்கே வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத எங்களுக்காக சொல்லுங்கள். கோவில் வந்து 11 வருஷம் ஆகுது. கோவில் கட்டினதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடிலாம் அதிகமான கஷ்டங்கள் தான். ஆனால் கோவில் கட்டினதுக்கப்புறம் வந்த மாறுதல்கள் வந்து நிறைய மாறுதல்கள் இருந்துச்சு. எல்லாமே நான் நினச்சபடியே நடந்துட்டு இருந்தது. எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் இது இப்போ வரைக்கும் சாமி கொடுத்ததே கிடையாது. இது இப்போ வரைக்கும் எல்லாமே சரியான முறையில் நடந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் என்ன அப்படின்னா, அதை நான் முதலே சொல்லிட்டேன். வர்ற மக்களுக்கு வந்து எப்படின்னா, அருள்வாக்கின் மூலம் வந்து ஆரம்பகட்ட காலங்களில் அருள்வாக்கின் மூலம்தான் முழுமையான தீர்வு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தேன். ஆரம்ப கால கட்டத்தில் அருள்வாக்கு தான். அருள்வாக்கு இங்கே வந்து இது வரைக்கும் அருள்வாக்கு வந்து யாருக்குமே நடக்காமல் இருந்ததே கிடையாது. குழந்தை இல்லாதவங்கள்லேருந்து, கோர்ட்டு கேஸ் நடக்கிறவங்கலேருந்து, செய்வன கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க வந்தவங்கலேருந்து அவ்வளோ பேருக்குமே இந்த அருள்வாக்கின் மூலம்தான் இங்கே வந்து தீர்ப்பு வழங்குறது நம்ம சாமி. அந்த அருள்வாக்குக்கு அவ்வளோ ஒரு இங்கே வந்து அவ்வளோ தூரம் ஒரு சக்தி இருக்குன்னு எல்லாரும் பேசுவாங்க. அது எனக்கும் தெரிஞ்ச உண்மை. அதாவது இப்போ வந்து நம்ம மகாராஜா சாமி வந்து ஹைகோர்ட் மகாராஜா கோயில் அப்படிங்கிறது தான் அங்கே ஃபேமஸான இடம். மூல சன்னதம் வந்து அங்கே தான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்கிற விஷயம் வந்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி அந்த கோயிலில் நடந்த ஒரு விஷயம் வந்து கோர்ட்டில் கேஸ் ஆகி போய் இருக்கிறப்ப அதை யாருமே பார்க்கல. அந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஆள் யாருமே இல்லை. அப்படிங்கிறப்ப சாமி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கேஸ் கோர்ட்டில் போய் இருந்தப்போ சாட்சிக்கு சாமியே நேரில் போய் சாட்சி சொன்னதாக சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்தை எங்களுக்காக சொல்லுங்கள். அந்த இதை அந்த கதை என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா தெரியாத விஷயங்களும் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, அந்த கோயில் பக்கத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் ஒருத்தர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாராம். அப்போ வந்து ஒரு 2 பேருக்கு வந்து அந்த ஊரில் உள்ள 2 பேருக்கு வந்து இடத்தகராறு வந்து அதிகமாகி கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் முற்றி வந்து அந்த பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. எனக்கு பேர் சரியாக தெரியல. அதில் ஒருத்தர் வந்து ஒருத்தரை வெட்டி கொலை செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போய் இருந்துக்கிட்டான். இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஊடையில் இருந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து அவனோட அந்த கொலைப்பழி வந்து அவன் மேலே விழுந்துருச்சு. அவன் மேலே விழவும் அப்போ கோர்ட்டில் போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போனாங்க. அப்போ பிடிச்சிட்டு போகும்போதே அவன் வந்து மகாராசா நீங்கள் தான் காப்பாற்றணும், மகாராசா நீங்கள் தான் காப்பாற்றணும்னே சொல்லிகிட்டே தான் போயிருக்காப்புல. அப்போ போகும்போது இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜு வந்து கேட்டாப்புல, நீ கொலையே பண்ணலை அப்படிங்கிற, அப்போ இந்த நீ கொலை பண்ணலைங்கிறதுக்கு சாட்சி யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொன்னாராம், வந்து எங்கள் அப்பா சொர்லமாட சாமி தான் என் இடத்துல வந்து சாட்சி சொல்லணும். எனக்கு அவரை தவிர வேறு யாருமே கிடையாது. நான் அவரை தான் முழுசாக நம்புவேன். அவர் தான் என்னை காப்பாற்றவும் செய்வார் அப்படின்னு அவர் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லியிருந்தாப்புல. சொல்லும்போது அந்த கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிற கூண்டில் வந்து வந்து நம்ம பள்ளி சத்தம், அதாவது இது வந்து கவுளி சத்தம், அதாவது கவுளி பள்ளின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா, நம்ம சாமி வந்து எந்த உத்தரவு கேட்டாலுமே அந்த சத்தத்தில் தான் உத்தரவே கொடுக்கறது. இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற நடைமுறைகள். அதில் வந்து அவர் அந்த ஒரு சத்தம் வந்து அதிகமாக கேட்டுருச்சு. அந்த சத்தம் கேட்டதும் இல்லாமல் கூண்டில் இருந்தே வந்து சாமியே சாட்சி சொன்னாங்க. வந்து இவன் மேலே தப்பு கிடையாது, வந்து மனுஷங்க ரூபமாக இல்லாமல் ஒரு ஒளி ரூபத்தில் வந்து சாட்சி சொன்னாங்க. கொலை பண்ணுறது இவன் இல்லை, இவன் தான் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த கொலை பண்ணினவனையும் சாமிக்கு பின்னாடியே அவனும் இறந்துட்டான். நாகம் கடிச்சு இறந்துட்டான். அது நாகம் கடிச்சு இறந்துருக்காங்கிற இதையும் சொல்லிட்டு இவன் மேலே தப்பு கிடையாது, வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு அந்த கூண்டிலேருந்து ஒளி வந்து வெளியில் வந்திருக்கு. அந்த அவர் வந்து குதிரை வண்டியில் தான் வருவார் சாமி. இந்த குதிரை வண்டி சத்தமும் சல்னு சலங்க சத்தமும் அதிகமாக கேட்டிருக்கு. கேட்கவும் அப்போ வந்து அந்த காலத்துலலாம் நடைப்பயணம் தான் உண்டு, இந்த மாதிரி கிடையாது இல்லையா. அப்போ அந்த ஜட்ஜிலேருந்து எல்லாருமே அந்த சவுண்டு வந்த பக்கத்தில் ஓடுறாங்க.
ஆர்வமாக ஓடுவாங்க. அது எல்லாரும் நம்மளே இருந்தாலும் அதை தான் செய்வோம். அப்போ அவ்வளோ பேரும் ஆர்வமாக ஓடிட்டே இருக்கும்போது அந்த பின்னாடியே போயிருக்காங்க. கரெக்டாக ஆறுமுகமங்கலம் கோவிலில் வந்து அந்த ஒளியும் நின்றுச்சு, அந்த சத்தமும் நின்ன இடத்துல நின்றுச்சு. அப்போ ஆறுமுகமங்கலம் சொல்லமாட சாமி அந்த சாட்சி சொல்லுவாருன்னு சொன்ன அந்த பையனோட வாக்குக்கு அவர் வந்து கோர்ட்லேயே வந்து சாட்சி சொன்னது, அதையும் அவரே போய் நிரூபித்து கண்ணால் பார்த்து அவங்க ஜட்ஜு கண்ணால் பார்த்து அப்படி ஒரு பக்தி எல்லாருமே உணர்ந்தாங்க, ஒரு தெய்வீக சக்தி எல்லாருமே உணர்ந்தாங்க. அதனால தான் அவரோட பேர் வந்து அதுலேருந்து தான் அவருக்கு ஹைகோர்ட்டில் போய் சாட்சி சொன்னாருங்கிறனால தான் ஹைகோர்ட் மகாராஜான்னு பேர் அவருக்கு. இதனால தான் அப்போ ஹைகோர்ட் மகாராஜா அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு பேராயிருக்கு. ஆமாம். அதுக்கு முன்னாடி இருந்தது வெறும் சுடலமாட சுவாமி, வேம்படி சுடலமாட சுவாமி அப்படிங்கிறது. இதனால தான் ஹைகோர்ட் மகாராஜான்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறீங்க. ஆமாம். இப்போ நம்ம கோயிலில் வந்து பேச்சியம்மனும் இருக்கு. ஆமாம். ஹைகோர்ட் மகாராஜா அப்படிங்கிறப்ப முத வந்ததே நம்ம கோயிலில் பேச்சியம்மன் தான் வந்திருக்காங்க. ஆமாம். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு பேச்சியம்மன் வரலாறு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. பேச்சியம்மன் வரலாறு என்ன அப்படின்னா வந்து பரமசிவர் பார்வதி அம்சம்தான் பேச்சியம்மன். அது எப்படின்னா பார்வதிக்கு வந்து விநாயகரும் முருகரும் குழந்தையாக இருக்கும்போது அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சு போனப்புறம் பார்வதி வந்து எனக்கு கொஞ்சி விளையாடுறதுக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வர்கிட்ட ஆசையாக கேட்குறாங்க. அப்போ பரமேஸ்வர் சொல்கிறாரு, உனக்கு ஏற்கனவே இருக்கிற பிள்ளைங்க போதும், இந்த கொஞ்சி விளையாடுற பிள்ளைய நீ கேட்ட அப்படின்னா இந்த பிள்ளையால் உனக்கு வந்து முழுமையான ஒரு திருப்தி கிடைக்காதுன்னு பரமேஸ்வர் சொல்கிறாரு. ஆனால் பார்வதி கேட்காம எனக்கு கண்டிப்பான முறையில் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, தூண்டாத மணி விளக்கை வந்து சுடர் ஒளியில் தூண்டி விட்டு அதில் மடியை ஏந்தி நின்னெல்லாம் உனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. அப்போ பார்வதி வந்து ஒரு தூணுக்கிட்ட நின்றுட்டு மணி விளக்கை தூண்டி விட்டு சுடர் ஒளியை வந்து கையால் மடியில் ஏந்தி நிற்கவும் உருண்டையாக முதல்ல வந்து முண்டமாக வந்து சாமி வந்து விழுந்தாங்க. விழும்போது முண்டமாக விழவும் பார்வதி நான் வந்து கேட்குறாங்க, இப்படி முண்டமாக குழந்தைய கொடுத்துருக்கீங்க பரமேஸ்வரை பார்த்து கேட்கவும் அவர் வந்து பிரம்மனை கூப்பிட்டு உருப்பிடிக்க சொல்கிறாரு. அப்படி உருப்பிடிச்சதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்தது முண்டன், உருப்பிடிச்சதுக்கப்புறம் வந்தது தான் சொல்லமாட சாமி. இப்படி வந்து அந்த உருப்பிடிக்கிறதுலையே வந்து ஒரு 21 பேர் உருவானாங்க. அதில் வந்து சொடலைக்கே நிறைய பேர் உண்டு, பழவேசக்காரன், பன்னிமாட, மாடசாமி, இப்படி நிறைய பேர் உண்டு. 21 பேர் உண்டு. 21 பந்திக்காரங்கிற பேரும் அவருக்கு உண்டு. இந்த இதில் வந்து இப்போ கோயில்லையுமே அதிகமாக 21 கூட தான் வைப்பாங்க சொடலைக்கு அப்படிங்கிறப்போ. ஆமாம், அந்த மாதிரி தான் இது. ஆமாம் 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 21 பந்திக்காரங்கன்னு தான் சாமியோட முழு பேருமே. அது பிறப்புலேயே அவர் இவ்வளோ ஒரு அவதாரம் எடுத்து 21 அவதாரம் தான் அவர் வந்தது. அப்பவும் பார்வதி வந்து குழந்தை இருக்கையில் இவர் வந்து என்ன சொல்லமாட சாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பிறக்கும்போதே அது என்னென்னா சில கதைகளில் வந்து பேச்சியும் கூட பிறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு தெரிஞ்ச கதை அப்படின்னா பேச்சு வந்து கூட பிறந்தது கிடையாது. ஆனால் சில கதைகள் சொல்கிறாங்க. எனக்கு அனுபவத்தில் நான் அந்த மாதிரி எனக்கு யோசிக்க தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அப்போது அவருக்கு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு தொட்டிலில் போட்டு இருப்பாங்களாம். இவர் என்ன பண்ணுவார்னா பாலையும் குடிச்சிட்டு கீழே வந்து பணத்தெல்லாம் தின்னுட்டு மேலே போய் படுத்துக்கிடுவாராம். அப்போ ஒரு நாள் ரொம்ப அழும்போது பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி வந்து குழந்தைய தூக்கியிருக்காங்க. அவரோட முகம் ஃபுல்லாக வந்து பெணவாடை அடித்துச்சான். அப்போது என்னாச்சு பெணவாடை அடிக்கன்னு பரமேஸ்வர்கிட்ட ஓடி போய் கேட்குறாங்க, இப்படி குழந்தையோட முகத்தில் வந்து பெணவாடை அடிக்கி அப்படின்னு கேட்கவும் அப்போ பரமேஸ்வர் சொல்கிறாரு, இப்படி நான் தான் சொன்னல இந்த பிள்ளையால் சிறுமை தான் இருக்குமே தவிர பெருமை இருக்காது, நான் சொல்ல நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாம்சத்தை வந்து கைலாசத்தில் கலந்ததுனால அவர் பரமேஸ்வர் வந்து என்ன பண்ணுறாரு, சொல்லமாட சாமியை கூப்பிட்டு நீ வந்து உனக்கு வந்து இங்கே மேலே பூலோகத்தில் இடம் இல்லை, நீங்கள் வந்து பூமிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது பரமேஸ்வரட்டையும் பார்வதிட்டையுமே வந்து நம்ம சொல்லமாட சாமி என்ன கேட்குறாங்க அப்படின்னா வரம் கேட்குறாங்கன்னா வந்து மாந்திரீகம் மந்திரவாதிகளை அழிக்கிற சக்தி, வந்து பேய் பிசாசுகளை அடக்கிற சக்தி, இந்த மாதிரி எனக்கு வந்து
ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பு பரன் போட்டு 20 எத்தனையோ கோழி பன்னி இதெல்லாம் வந்து மேலோகத்திலேயே வந்து எல்லாம் பண்ணுனாதான் நான் வந்து கீழே இறங்குவேன்னு பரமேஸ்வரர்கிட்டே அவர் வந்து அதிகாரமாக சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து மேலேயுமே அவருக்கு கொடை நடத்துறதுக்கு எல்லாமே பரமேஸ்வரர் எல்லாருமே ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி பண்ணி அவருக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி எல்லாம் நடத்தி எல்லா வரங்களையும் வாங்கிட்டு வரும்போது பார்வதி வந்து என் பிள்ளையை விட்டு என்னால் இருக்க முடியாது, என் பிள்ளை கூட தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே வந்து இறங்கும்போது பேச்சியம்மனாக உருவாகி இறங்குறாங்க. அதனால தான் பார்வதியோட அம்சம் பேச்சியம்மன். இந்த பேச்சியம்மன் வந்து சொல்லமாட சுவாமி கோவில் எங்கே இருந்தாலும் பேச்சியம்மன் கூடவே தான் இருப்பாங்க அம்மாவா. இதுவும் பார்வதியோட அம்சம் தான் பேச்சியம்மன். இதுதான் பேச்சியம்மன் வந்த கதை. நார்மலாகவே அம்மன் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ சிக்கம்மன் ஆகட்டும் எந்த அம்மனா கோயிலாகவே இருந்தாலும் அந்த அம்மன் கோயில் பக்கத்துலேயே கட்டாயமாக சுடலைக்கும் கூட வைப்பாங்க. ஸோ அது எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்காக சொல்ல முடியுமா? அது வந்து காவல் தெய்வம். அவர் வந்து அங்கே பூலோகத்திலேருந்து இறங்கி கீழே வரும்போது நிறைய இடங்களுக்கு போய்கிட்டே இருக்கும்போது கேரளாவில் வந்து பகவதி அம்மன் கோட்டைக்குள்ளே அவர் போகிறாரு. அப்படி போகும்போது பகவதி அம்மனுக்கு வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டவும் பகவதி கதவை திறக்கையில் முன்வாசலுக்கு வந்தால் பின்வாசலுக்கு போகிறாரு. அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. விளையாட்டுக்கு பிள்ளையாக விளையாடிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் யாருன்னு பகவதி பார்க்கும்போது இது பரமேஸ்வரோட பிள்ளைல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேட்குறாரு. கேட்கவும் எனக்கு வந்து இங்கே இடம் வேணும், நான் அங்கேருந்து அப்படி நடந்த கதையெல்லாம் சொல்லி எனக்கு இங்கே இடம் வேணும்னு பகவதி அம்மன்ட்ட கேட்குறாரு. பகவதி அம்மன்ட்ட கேட்கும்போது பகவதி அம்மா வந்து அங்கே அவளோட 7 கிடாரம் திரவியம்னு சொல்கிறாங்க. அந்த திரவியத்தை பாதுகாப்புக்காக வச்சு அதுக்கு காவல் தெய்வமாக சொல்லமாட சாமியை இருக்க சொல்கிறாங்க. இவரும் அந்த சொல்லமாட சாமியும் பாதுகாப்பு தெய்வமாக அந்த திரவியத்தை பாதுகாத்துட்டு இருந்தார். இருக்கும்போது தான் அந்த இவருக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த பச்சரி சாதம்லாம் காணலை. சாமிக்கு காணாமல் இருக்கல. வாரத்தில் 2 நாள் வந்து நான் வெளியில் போயிட்டு வருவேன், சுடுகாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு பகவதி அம்மன்ட்ட கேட்கவும் பகவதி அம்மன் உத்தரவு கொடுக்குறாங்க. உத்தரவு கொடுக்கவும் தான் அந்த இதில் வந்து நிறைய கதைகள் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மையான கதை தான். அதனால் இந்த பகவதி அம்மன் 7 கிடார தெய்வத்தையும் பாதுகாத்து அதில் அந்த கதையில் வந்து அவர் ஒரு எப்படிங்கிறது உருவாக்கி கொடுத்ததுனால எல்லா அம்மன் கோயில்லையுமே இவரை காவல் தெய்வமாக வைப்பாங்க. அதில் இசக்கியம்மனுக்கு வந்து காவல் தெய்வம் அப்படிங்கிறது அது வந்து இசக்கியம்மன் வந்து அவங்களுக்கு வந்து மனைவியின் அம்சம் மாதிரி வரும். அதாவது இவர் வந்து பெண் வாடங்கிறது ரொம்ப பிடிக்காதவர் தான். இசக்கியம்மனை மட்டும்தான் இவர் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்டார். அதனால தான் இசக்கியம்மனுக்கு வந்து சொல்லமாட சாமின்னா ரொம்ப விருப்பம். இந்த 2 பேருக்குள்ள உண்மையான விருப்பம் இருக்குங்கிறது நான் வந்து அனுபவபூர்வமாக அனுபவித்த உண்மையும் இந்த கோயில் கட்டின உடனே நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த உண்மைன்னா பார்த்திங்கன்னா அது வந்து அதுவும் ஒரு அதிசயம்தான். அந்த அனுபவத்தின் பேரில் எனக்கு தெரிஞ்சது இசக்கியம்மனுக்கு சொல்லமாட சாமியை ரொம்ப பிடிக்குங்கிறது என்னோட அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. அதுவும் வேற ஒரு கதை இருக்குது. இதுதான் காவல் தெய்வமாக வைக்கிறாங்க. இதுதான் அந்த கதை. சரி, ஓகே. இப்போது நம்ம கோயில் நமக்கு சாமிக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டீங்க அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வந்து கும்பிட்டுருப்பாங்க. அதாவது நிறைய பேருக்கு இப்போ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இருந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவும் மாற்றங்கள் நடந்த விஷயங்கள் ஏதாவது எங்களுக்காக சொல்லுங்கள். அதாவது முதல்ல நாங்கள் இங்கே கோயிலில் பூஜை பண்ணும்போதெல்லாம் என்ன ஒரு பொண்ணாக இருந்துட்டு இப்படி பூஜை பண்ணுறாங்க இவங்க, இவன் வந்து எப்படி இது பண்ண முடியும்னு ஒரு ஏகப்பட்ட வதந்திகள்லாம் இந்த நம்ம தெருக்குள்ளே நடந்துட்டு இருந்தது. அதையும் தாண்டி தான் அங்கே பூஜை பண்ணி அருள்வாக்கு தான். அப்போ ரொம்ப முடியாமல் இதே தெருக்குள்ளே எங்கள் அடுத்தால என்னை வதந்தியாக பேசுகிறவங்களுக்கே ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் கை கால் வீக்கம் எடுத்து ஃபுல்லாக எல்லா ஒரு செக்கப் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. உடம்புல எந்த குறையும் இல்லைன்ட்டாங்க. டாக்டர் வந்து எந்த குறையும் இல்லைன்னாங்க. ஆனால் நடக்கவே முடியாது, முகம்லாம் வீங்கி போய் தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து முதல்ல வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் என்னை கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டு விடும்போது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் போன உடனே சாமி சொன்னாங்க செய்வன கோளாறு அதிகமாக இருக்குது, இதை இப்போ சரியான முறையில் பார்க்கலன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. இத்தனை கிழமை 5 கிழமை என் எல்லைக்கு வான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. 5 கிழமை அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நடக்கவே முடியாமல் இருந்தவங்க நல்லா இப்போ வரைக்கும் நல்லா நடந்துக்காங்க. இப்போ வரைக்கும் நான் எப்போ போய் நீங்கள் கேட்டாலும் அவங்க அந்த உண்மையை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செய்வன கோளாறால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அருள்வாக்கின் மூலமாகவே தீர்த்து கொடுத்துருக்காங்க சாமி.
இப்போது நம்ம இப்போ சாமியை கும்பிட வராங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அருள்வா கேட்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான பொருள்கள் கொண்டு வரணும், அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அடுத்து வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருள்வாக்கு கேட்குறவங்க வந்து பொருள்னா சாமிக்கு சூடன் பத்தி நாங்கள் ரொம்ப அதிகமாக எதுவும் வாங்குறது கிடையாது. அதே மாதிரி காணிக்கையும் நாங்கள் கேட்குறது கிடையாது. அவங்களா வைக்கிற காணிக்கை தான். எதுவுமே குறிப்பிட்டு நாங்கள் இப்படின்னு, ஏன்னா வந்து சாமி வந்ததே மக்களுக்கு நன்மை செய்யணும்னு தான் வந்தாங்க. இங்கே வந்தது நாங்களாக உருவாக்கலை, அவராக வந்து இருந்தாங்க. அதனால் நாங்களாக வந்து எதுவுமே யாருக்கு மக்கள்கிட்ட கேட்குறது கிடையாது. அவங்களா வாங்கிட்டு வரதான். அவர் சாமிக்கு என்னென்ன பொருள்லாம் பிடிக்குமோ, எண்ணெய், சூடன், பத்தி, சாம்பிராணி, இந்த மாதிரி தேங்காய், பழம், இது மட்டும்தான். அதுவும் அவங்களா தான் வாங்கிட்டு வருவாங்க. கேட்டாங்க அப்படின்னா சூடன், பத்தி, சாம்பிராணி வாங்கிட்டு வாங்க, இதுதான் நாங்கள் சொல்கிறது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது உங்கள் வந்து பூஜை நடக்குது அப்படின்னா என்னென்ன தினங்களில் சிறப்பாக நடக்கும்? அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் சில தினங்கள் வச்சு கும்பிடுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கோயிலில் எந்த தினம் சிறப்பாக இருக்கும், எந்த தினத்தில் வந்தால் நீங்கள் அருள்வாக்கு கொடுப்பீங்க மக்களுக்கு? அருள்வாக்கு வேண்டி வர்றவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் அருள்வாக்கு. வெள்ளிக்கிழமை வந்து பூஜை வந்து கிடையாது. முதல்ல வெள்ளி செவ்வாயும் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கோயிலாக கட்டினதுக்கப்புறம் சாமி வந்து ஆறுமுக மங்கலத்தில் எப்படி பூஜை முறைகள் பண்ணுறாங்களோ அதன்படியே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதுக்கு சாமி கட்டுறதுக்கு முன்னாடிலாம் நான் தான் பூஜை வைப்பேன். அப்புறம் பெண்கள் வந்து பூஜை பண்ணுறது முடியாது. கோயிலாக கட்டினதுக்கப்புறம் என்னை வந்து சாமி வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் பண்ணுறது கிடையாது. இங்கே வந்து என்னென்னா வெள்ளிக்கிழமை பூஜை கிடையாது. ஆனால் குறி சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி குறி சொல்லுவோம். சோவி மூலமாக குறி பார்த்து சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அருள்வாக்கின் மூலமாக கேட்டுக்கலாம். ஓ, சரி 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 அக்கா. இப்போ வந்து சொடலை கோயில், அதாவது மகாராஜன் கோயில் அப்படின்னா படையல் போடுறது இதுதான் அங்கே ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நம்ம படையல் போட்டு அந்த சாமியை கும்பிட்றது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாமி அதை தான் எதிர்பார்க்கும், படையல் வேணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கும். இது வந்து நம்ம வந்து ஹைகோர்ட் மகாராஜா சாமியோட கிளை தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கேருந்து வந்த சாமி தான் அப்படிங்கிங்க. அப்போ அங்கே உள்ள மாதிரியே தான் இங்கேயும் கொடை எல்லாமே நடக்குமா? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது அங்கே உள்ள சாமி வந்து உத்தரவு கொடுத்ததே அதே மாதிரி தான். எனக்கு அங்கே எப்படி பூஜை முறைகள் பண்ணுறாங்களோ அதே முறையில் தான் பூஜையும் பண்ணணும். படையலுமே அதே முறைப்படி தான் நடத்தணும்னு முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் இங்கேயுமே ஒரு கோட்டை அரிசி தான் படையல் போடும். ஒரு கோட்டை அரிசி, 1001 முட்டை, ஒரு கிடா படப்பு, செம்பரி அம்மனுக்கு. அங்கே எப்படி சட்டி சோறு வைப்பாங்களோ அதே மாதிரி தான். நெய்ச்சேவல், நெய்கோழி, சேவல், குத்துச்சேவல் எல்லாமே அங்கே. அதே மாதிரி இது படப்பு போடுறது அங்கே எப்படி முறையில் போடுறாங்களோ அதே முறைகள் தான். பன்றியுமே வந்து எப்படின்னா இங்கே வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் கொடுக்கறது. ஒருத்தங்க வந்து அதுவுமே பரம்பரையாக ஒருத்தங்க வழக்குக்கு தருவான் அப்படின்னு முதலே அந்த குடும்பத்தையும் எங்களுக்கு முதலே காட்டி கொடுத்தாங்க நம்ம சாமி. அதன்படியே அந்த முறைப்படியே ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க தான் நம்ம சாமிக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க. வேறு எந்த குடும்பத்தையும் இது வரைக்கும் சாமி ஏற்றுக்கல. அவருக்கு எத்தனை கிலோவில் வேணுமோ அத்தனை கிலோவுக்கு ஃபஸ்ட்டே முதல்ல குட்டியாகவே வளர்த்து போட்டு அந்த குட்டியிலேருந்தே வளர்கிற குட்டியுமே ஒரு அதிசயமாக தான் இங்கே வளரும். ஒரு குட்டி வேணும், 2 குட்டி வேணும், 3 குட்டி வேணும்னாலுமே அவங்கிட்டே கேட்டு அந்த போடுற குட்டியவே 3 குட்டி பிறந்தாலும் சாமிக்கே கொடுத்துருவாப்புல. அப்படி தான் கொடுக்குறது. 100 கிலோ, 150 கிலோ, 200 கிலோ வரைக்குமே இந்த இடத்துக்குள்ளே தான் கொடுப்போம். இந்த இடத்துக்குள்ளே கொடுக்குறதுமே மற்ற இடத்துல வந்து 10 பேர் 15 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வருவாங்க. இங்கே அப்படி தூக்கிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. அந்த தெரு முக்குள்ளே நாங்கள் இறக்கி விட்டுருவோம். மேலதாளத்தோடி அவர் வந்து குதித்து நடந்து தான் வரும். இது வந்து இங்கே நடக்கிற அதிசயம். நடந்து வர்றதுமே நேராக விறுவிறு நடந்து வர்றதுமே அங்கே தெருமுக்குள்ளேருந்து நடந்து சாமி படி ஏறுறதுமே அழகாக படி ஏறி மேலே வந்து தான் நிற்கும். அந்த அளவுக்கு நிற்பார். அது வந்து இங்கே நடக்கிற ஒரு பெரிய அதிசயம். வருஷம் நடக்கிறது பெரிய அதிசயம். கொடுக்கும்போதுமே பரன் போட்டு நாங்கள் கொடுக்கும்போதுமே அமைதியாக இருந்து சுற்றி மக்கள் இருப்பாங்க. இங்கே வந்து கூட்டம் நிற்க முடியாத இடம் தான், நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோ கூட்டத்துக்குள்ளேயுமே அங்கங்கே அசராமல் யாரையுமே பயம் காட்டாமல் அந்த 100-150 கிலோனா இங்கேருந்து அவ்வளோ பெருசு வரைக்கும் அங்கே வரைக்குமே இருக்கும். அந்த கொடுக்குற வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இது வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். இது ரொம்ப அதிசயமான உண்மை. இதெல்லாம் அதாவது தெருமுக்கில் விட்டால் அதுவே தானாக நடந்து வந்து இங்கே நின்றும். ஆமாம், நின்றும். இது வந்து வருஷம் நடந்துட்டு இருக்கிற கொடை நாளில் மட்டும் இந்த சிறப்பு நடந்துருக்கிற விஷயம். சரி 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 அக்கா. அங்கே வந்து கொடை நடக்கும் அப்படின்னீங்க, அதாவது அங்கே உள்ள மாதிரியே அங்கே நடக்கும் அப்படின்னீங்க. எந்த மாதம் வந்து நடக்கும் இந்த இடத்துல கொடை? அதாவது இப்போ சிலவங்க வந்து கோயில் கொடையை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருப்பாங்க இந்த இடத்துக்கு வர்றவங்கெல்லாம். அப்போ அவங்க எந்த மாதத்தில் வந்து அங்கே கொடை நடத்துவீங்க அப்படிங்கிறத எங்களுக்காக சொல்லுங்கள். முதல்ல கோயில் உருவானதுக்கப்புறம் ஆடி மாதம் தான் கொடுத்துட்ருந்தோம்.
அப்போ அது வந்து சரியான முறையில் தட்டி போய்கிட்டே இருந்தது. சாமிக்கிட்ட ஒரு நிலையான மாதம் வேணும்னு உத்தரவு கேட்டுக்கிட்டே இருந்ததில் வந்து மாசி மாதம் தான் இங்கே வந்து கோயில் கொடைக்கு சாமி உத்தரவு கொடுத்தாங்க. அதன்படியே மாசி மாதம் தான் அதை நடத்துறதுக்கு உண்டான வழியுமே அது அவராகவே கொண்டு வந்து அனுபவத்தில் கொண்டு வந்து தந்தாங்க. அது வந்து மாசி மாதம் 3ஆம் செவ்வாய் இல்லைன்னா கடைசி செவ்வாய் இந்த அதுவும் உத்தரவு கேட்டு அவர் எந்த செவ்வாய்க்கிழமை கொடுக்க சொல்கிறாரோ மாசி மாதத்தில் எந்த செவ்வாய்க்கிழமை கேட்குறாரோ அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடை நடக்கும். அப்போ உறுதியாக மாசி மாதம் தான் கொடை நடக்கும். மாசி மாதம். சரி, ஓகேக்கா. அடுத்து இப்போ வந்து எசக்கியம்மன் வந்து உங்கள் அனுபவத்தில் நான் பார்த்தேன் எசக்கியம்மன் பற்றி அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அது எங்களுக்காக ஷேர் பண்ணி கொடுங்க. இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிற விஷயம் தான். என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். இசக்கியம்மன் வந்து எனக்கு வந்து இசக்கியம்மன் அப்படிங்கிறது போது கொஞ்சம் ஒரு பயம், உள்ளுக்குள்ளே ஒரு பயமும் உண்டு. பேச்சியம்மனை சுமக்கிறவங்க இசக்கியம்மன் கிட்ட கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பாங்க, ரொம்ப விரும்பி கும்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது நான் கோவில் இங்கே முதல்ல சாமி வந்து சின்ன பூஜை ரூமில் இருக்கும்போது அவருக்கு அலங்காரம் பண்ணி பூஜை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சு ஜெகஜோதியாக சாமி இருக்கையில் கதவை சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த சத்தமும் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ ரொம்ப வித்தியாசமாக வரவும் எனக்குள்ளே ஒரு பயத்தில் என்ன பண்ணிட்டேன், ஒரு கம்பை கொண்டு தூக்கி அந்த பூனை மேலே வீசிட்டேன். வீசவும் ஒரு பெரிய உருவமாக பயங்காட்டுற மாதிரி ஒரு பெரிய உருவமாக மாறவும் எனக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, யாரை இது பண்ணோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் அப்படியே சாதாரணமாக அதை விட்டுட்டேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இசக்கியம்மன் வந்து அந்த கம்பை கொண்டு எரிஞ்ச உடனே கோவத்தில் என் தொண்டையை பிடிச்சிட்டாங்க. பிடிக்கவும் என்ன ஆயிடுச்சுன்னா என்னால் பேச முடியாமல் ஒரே இருமல்னா கிட்டத்தட்ட 40 நாள் ஆச்சு 50 நாள் ஆச்சு, இருமல் நிற்கவே இல்லை. போகாத வைத்தியம் கிடையாது, டாக்டர் கிடையாது, சாப்பிடாத மருந்தும் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாமே பார்த்தோம், எனக்கு குணமாகவே இல்லை. அப்போ எங்கள் பக்கத்தில் வந்து நம்ம குறுக்குத்துறை ஆற்று பகுதியில் வந்து படித்தரை இசக்கியம்மன் பேர், சாலை இசக்கியம்மன் இருக்காங்க. அதில் வந்து 2 பேருக்குமே மாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை தான் கோவில் கொடை நடத்துவாங்க. அப்போ இந்த இருமலில் நான் ரொம்ப அவஸ்தையாக இருக்கையில் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து இசக்கியம்மனுக்கு வந்து கிடா கொடுப்பாங்க. அப்போ கோவில் கொடைக்கு நீ வரலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் எனக்கே உடம்பே முடியலை, நான் எப்படி வரேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்போ அன்னைக்கு ராத்திரி எனக்கு கனவுல இசக்கியம்மன் வந்து நான் யாருன்னு தெரியுமா, நான் வந்தது கூட தெரியாமல் நீ வந்து என்னை கம்பை கொண்டு அடித்து அனுப்பிட்டிய, நான் யாருன்னு தெரியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் கேட்கும்போது நான் சொன்னேன், ஏம்மா அங்கே வா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் எத்தனை நாள் கிட்டத்தட்ட 50 நாள் அவஸ்தைப்பட்டிருக்கேன், என்னை இந்த 50 நாள் வரைக்கும் நீ அவஸ்தையை ஏம்மா கொடுத்த, வந்து நீ முதலே சொல்லியிருக்க கூடாதா யாருன்னு, இந்த 50 நாள் அவஸ்தையை கொடுத்தியம்மா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, உனக்கு வந்து வேற ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதனால் நான் வந்து உனக்கு இந்த அவஸ்தையை நான் கொடுத்தேன், அதனால தான் உனக்கு நான் காலதாமதம் பண்ணி என்னோட திருவிழா நடக்கும்போது நான் உங்ககிட்ட நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, அதிசயமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இதுக்கு வந்து என்னென்னா எல்லாமே பச்சை கலரில் சேலை, பச்சை கலர் வளையல், பச்சை கலர் ரிப்பனு, பழங்களும் பச்சை கலர் பழங்கள், இந்த மாதிரி ஒரு 5 வகை சொன்னாங்க. இதெல்லாம் வாங்கி என் சன்னிதானத்துக்கு என் கொடை அன்னைக்கு வந்து செலுத்து, நான் உனக்கு வந்து இந்த இருமலை இப்போவே குணப்படுத்தி தருவேன், காலாகாலத்துக்கும் உனக்கு நான் காப்பாற்றியும் தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு மறைஞ்சாங்க. இது வந்து இங்கே அப்போ தான் எனக்கு என்ன அனுபவத்தில் எதனால் நான் வந்து முதல்ல உங்ககிட்ட பேசும்போது நான் சொல்லியிருப்பேன், இசக்கியம்மனுக்கு வந்து சொல்லமாட சாமி இருக்கிற இடத்துல, இசக்கியம்மன் இருக்கிற இடத்துல சொல்லமாட சாமி எதுக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து காரணத்தை நான் சொல்லும்போது சொல்லுவேன். இசக்கியம்மனுக்கு ஒரு தனி பிரியம் சொல்லமாட சாமிக்கு உண்டு, சொல்லமாட சாமி மேலே உண்டு அப்படிங்கிறத வந்து இந்த அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. இது வந்து அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை. எப்படின்னா சொல்லமாட சாமியை ஆசையோடு பார்க்க வந்தது தான் இசக்கியம்மன். இங்கே கோயில் வந்த புதுசில் சொல்லமாட சாமியை ஆசையாக தான் பார்க்க வந்தேன். அது அவங்க தான் சொன்னாங்க, நான் வந்து சொல்லமாட சாமியை நான் எவ்வளோ ஆசையாக பாசத்தோடு நான் பார்க்க வந்தேன், ஆனால் நீ என்னை கம்பை கொண்டு அடித்து நீ விரட்டியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது. இது வந்து கனவுல அவங்களா சொன்னது. அதனால் இது வந்து உண்மை, அனுபவத்தை நான் கண்ட உண்மை. மற்றவங்க சொல்கிற கதையெல்லாம் வந்து சில கதைகளை நம்புவேன், சில கதை நம்ப மாட்டேன். என்னோடய கதை வந்து எல்லாமே முக்கால்வாசி வந்து அனுபவத்திலே நான் பார்த்த உண்மைகள் அவ்வளவுமே. இப்போ தெய்வங்களை வந்து நம்ம வணங்குறத வச்சு தரேன், அதாவது இப்போ சில தெய்வத்தை வந்து வணங்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க, அதை நம்ம வணங்கி எடுத்தோம் அப்படின்னா நமக்கான அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுல்ல? கண்டிப்பாக அந்த தெய்வங்களை வந்து நம்ம குலதெய்வங்களாக இருந்தாலும் சரிதான்,
நம்ம வந்து உண்மையான பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் இந்த குலதெய்வம் கும்பிடுறதுலாம் வந்து சரியான முறையில் இருந்தால் தான் அந்த குல வம்சம் வந்து நல்லபடியாக தலைக்கும் வளரவும் செய்யும். அப்படி குலதெய்வத்தை சரியான முறையில் கும்பிடாதவங்க, யாருன்னு தெரியாதவங்களோட குடும்பங்கள்லாம் சரியான முறையில் வளராது. இதுவும் வந்து அவங்கவுங்க இந்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்து பாரம்பரியமாக அவங்க கொண்டுட்டு வரணும். இனி உள்ளவங்களும் அதை கொண்டுட்டு வரணும். நாகரிக முறையில் வந்து குலதெய்வங்களெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா வம்சம் வந்து தடைப்படும். இது வந்து இதுவும் ஒரு உண்மையான சம்பவம் தான். இப்போ எங்களுக்காக, அதாவது வெள்ளி செவ்வாய் அருள்வாக்கு கொண்டு நீங்கள் எங்களுக்காக அருள்வாக்கு கிடைக்குமா இன்னைக்கு? சாமிக்கிட்ட உத்தரவு கேட்குறேன். உத்தரவு கிடைச்சதுன்னா அருள்வாக்கு சொல்கிறேன். கட்டாயமா? கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் எங்களுக்காக சொன்னதுக்கு நன்றி. நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.